ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாமா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக எல்லோரும்? சரிங்க. முதல்ல எல்லோரும் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒன்று முக்கியமான விஷயம். நம்ம சொன்னோம் ஏற்கனவே உரம் வைக்கிறத பற்றி, பழச்செடிங்களுக்கு ஒரு உரம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த உரத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி என்னென்னா, ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான், அது கூட ஒரு 2 ஐட்டம் சேர்த்து கொடுக்க போகிறோம். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. பழச்செடிக்கு, காய்ச்செடிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இருக்கிற வரைக்கும். முதல்ல நம்ம பழச்செடிங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளெல்லாம் பாருங்கள். தக்காளியில் எல்லாத்துலேயுமே எல்லா தக்காளி செடியிலையுமே காய்கறி காய் வந்தாச்சு. பிஞ்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை செடியில் காயெல்லாம் பறித்ததுக்கப்புறமாவும் அதே அப்படியே பாருங்கள், அதே இடத்துலையே நம்மளுக்கு மொட்டு வந்திருக்குது. ஏற்கனவே நம்ம கொடுத்த உரத்துக்கு இன்னுமே நமக்கு மொட்டுகள் வச்சுக்கிட்டு காயும் வந்துக்கிட்டு பூக்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அரளிப்பூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பூத்து நம்மளுக்கு 3 கிளையாக பிரிஞ்சு வந்ததில் ஒரு கிளையில் மட்டும் இல்லைங்க, 3 கிளையிலுமே இப்போ மொட்டு வந்தாச்சு. ஒரு கிளையில் மொட்டு பூத்து நம்ம பறித்து முடிக்க போகிறோம். அது முடிய போகுது. அடுத்தது இன்னொன்றில் பூக்குது, அடுத்தது இன்னொன்றுலையும் வச்சுருக்குது. 3 கிளையிலையுமே வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா பாட்டு இந்த சின்ன பாட்டில் தாங்க இருக்குது, சின்ன தொட்டி தான். அந்த தொட்டியில் இருக்கிற இந்த செடி அப்படி வளர்ந்து நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்குது. சாமந்தி சொல்ல வேண்டாம், சின்ன பாட்டில் இருக்கிற சாமந்தி தான் இப்போ நிறையவே பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பூக்கள் இந்த தடவை சொல்ல வேண்டாம். அப்புறம் சங்குப்பூவும் பூக்க போகிறோம். பூக்களை பறிச்சுட்டு அதே போல் நம்ம உரத்தையும் பார்த்துடலாம். உரத்தையும் பார்த்துட்டு பூக்களும் பறிக்க போகிறோம். ரோஸ் செடியிலையும் எல்லா செடியிலையும் துளிர் வந்திருக்கு. ஒயிட்டில் மறுபடியும் துளிர் நம்மளுக்கு மொட்டு வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா இதுதாங்க சாணம். நல்லா காய வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப தூள் ஆகலை, நமக்கு இந்த அளவுக்கு தான் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா, இதுதான் முக்கியமானது பழச்செடிக்கு. இது கோதுமை, கொஞ்சம் நம்மளுக்கு கோதுமை அப்படியே இப்போ வண்டு பிடிச்சிடுச்சு, அதை எடுத்துருக்கிறேன். இது எப்போவுமே தெரியும் உங்களுக்கு, முட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், அப்புறம் அதாவது இஞ்சி தூள், இதையெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இதை 4ஐயும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு வைக்க போகிறோம். முதல்ல அன்னாச்சி பழத்துக்கு உங்களுக்கு வைக்கிறேன். நான் சும்மா டெமோக்காக ஒரு 2 செடிக்கு மட்டும் இப்போதைக்கு வைக்கிறேன். அப்புறமா பிறகு தான் பார்க்கணும், டைம் இல்லை. ஸோ இது வரைக்கும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் இது போல் கொடுத்துருக்குறேன். கொடுத்து கொய்யா மரம் இருந்தது. அது இப்போ உங்களுக்கு காஞ்சி போச்சு. உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நல்லா கொய்யா மரமாகி நல்லா நின்றுது. அது பார்த்திங்கன்னா விதை போட்டு வந்த செடி தான். அதுக்கு இது போல் ஒரு 2-3 தடவை கோதுமை வச்சேன். கோதுமையை சேர்த்து வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு காய் எடுத்தது. காய் எடுத்து அந்த காயையும் நம்ம பறித்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ இந்த எலுமிச்சை செடிக்கும் வைக்க போகிறேன். எலுமிச்சை செடி அப்போ சின்ன தொட்டியில் தான் இருந்தது. இப்போ பெரிய பாட்டில் மாற்றியாச்சு. மாற்றினது மட்டும் இல்லாமல் நல்லாவே துளிர்களும் வந்துகிட்ருக்குறாங்க. எல்லாமே இந்த 4ஐயும் மொத்தமாக சேர்த்து வைக்க போகிறேன். நானும் இது இந்த தடவை தான் முதல்ல வைக்கிறேன். ஏற்கனவே வச்சு ரொம்ப நாளாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த கோதுமை கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருந்ததுனால ஒரு யோசனை வந்தது. முதல்ல நமக்கு கொடுத்தோம், அப்போது நம்மளுக்கு காய் கொடுத்தது இல்லையா, அதனால் நம்ம இப்போவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்படி உரமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு உங்களுக்கு உரமாக கொடுக்குறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தக்காளி செடியில் நல்லாவே காய் கிடக்கு. தக்காளி செடிக்கும் வைக்கலாம். வெத்தலை செடி சும்மா தலன்னு வந்துட்டுருக்குறாங்க. தக்காளி எல்லா செடியிலையுமே தக்காளி முளைச்சிருக்கு. இந்த தடவை தக்காளி செடி நம்மளுக்கு நிறையாவே முளைச்சி வந்தது. இப்போ எடுத்து வைக்க பாட்டு இல்லை. இன்னும் கூட நம்மளுக்கு திராட்சை செடியில் 2 செடி நிற்கிது. அதில் 1ஆவது மாற்றி ஆகணும். அதில் புதினாவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. பிளாக் ரோஸ் சொல்லி ஆகணுங்க. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும், சின்னதாகவே நின்றுச்சு.
பாட்டு மாற்றி வச்சு இப்போ வந்து நம்ம போன தடவை கொடுத்த அந்த வெங்காயத்தோல் அதோட முட்டைக்கூடு தான் கொடுத்தேன். இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் தான் தலைன்னு அவ்வளோ பெருசாக வந்து மொட்டுக்கள் எடுத்து பூக்களும் நிறையாவே பூத்துருக்குது. ஒரு 3 பூ வந்து பறிச்சிட்டேங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பூ பறிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இதையும் சேர்த்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு. பார்த்திங்கன்னா அரளிப்பூ, சங்குப்பூ, அப்புறம் வந்து பிளாக் ரோஸு, அப்புறம் வந்து ஆரஞ்சு ரோஸும் வந்து நம்மளுக்கு எல்லா மொட்டுக்கும் பூத்துருச்சு. அப்புறம் வந்து இது செர்பரா. இவ்வளோ பூக்களுங்க. இவ்வளோ பூக்களும் நம்ம வந்து பறிச்சு ஒரு நாளும் பூக்கள் பறிக்கும்போது இப்போ தட்டு நிறைய பூக்கள் வருது. வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாவது நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்துடுது நம்ம சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளை பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். see you. நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். see you.